ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம 10வது நாள் பயணம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு தொடங்கியாச்சு. ராமரை சந்திக்க தரிசனம் பண்ண இன்றைக்கி சிறப்பாக நம்ம இப்போ நடந்த இடத்துலேருந்து தமல் செருகுன்னு இந்த ஃபாரஸ்ட்டு பேர். நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். குறைஞ்சபட்சம் அந்த இப்போ 12 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். 12 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஊர், மீதி எல்லாமே 10 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு தான். அதனால் நம்ம இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதேமாரி நேற்று நடந்த அந்த நிகழ்வுகள் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் நான் ஜெய் ஸ்ரீராம். காலையில் 10வது நாள் பயணம் தொடங்கி தாபாவில் ஸ்ரீ சீனிவாசா தாபாவிலேருந்து கிளம்பி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கிறோம். நைட்டு நடந்த ஒரு அருமையான நிகழ்வு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். நாம் இது வரைக்குமே இப்போ 10 நாள் ஆகுது. ஆனால் இந்த 10 நாளுமே இந்த மது பிரியர்கள்லாம் இருக்கிறாங்கள்ல, அவங்கள நம்ம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதான் அவங்க நமக்கு எந்த இடையூறுமே தந்ததில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியாக இருக்கும்போது கூட நிறைய இடத்துல கூட அந்த மாதிரி எந்த இடையூறும் தந்ததில்லை. குறிப்பாக நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க வந்தாங்க ஒரு 2-3 பேர். அப்புறம் அப்புறம் ரொம்ப ரொம்ப பயபக்தியாக சிகரெட்டு அவ்வளோ போதையில் இருக்கிறாங்க. நிதானம் இல்லாத போதை தான் இருந்தாலும் சிகரெட்டு டீ குடிக்க வந்தாங்க. சிகரெட்டை கூட குடிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி கொச்சப்படுறாங்க. நம்மக்கிட்ட பேசும்போது சாமி மன்னிச்சிக்காங்க, நான் இந்தமாரி இருக்கிறேன்னு சொல்லி எங்கேருந்து வரீங்க என்னென்னு விசாரித்தாங்க. கோச்சிக்காதீங்க, தண்ணி அடிச்சுக்கிறேன்னு. நான் யதார்த்தமாக தான் வந்தோம் டீ கடைக்கு, ஆனால் அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அதனால் இது வரைக்கும் இந்த 10 நாளில் அந்த நாம் யாரெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு நினச்சோமோ, அதாவது நம்ம எண்ணங்களில் நிறையா பேர்த்த நினச்சோம், அதெல்லாம் மாற்றம் மாறுது, நல்லாவே தெரியுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான்லாம் அந்த கோயிலில் தங்க இடம் கேட்டு அங்கே பர்மிஷன் கிடைக்காது. மறுபடியும் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபாரஸ்ட்டு 3 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கில் கேட்டு படுத்துவங்க அந்த பசங்க எல்லாமே சின்ன பசங்க தான். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, ஆனால் இந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா நம்ம இப்போ கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ தூரம் பயணம் செய்யும்போது நமக்கு இவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க. நம்ம உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு என்ன வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். நம்ம அங்கே பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. வெளியில் வரும்போது மனுஷன் எப்படி மதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த பாத யாத்திரையெல்லாம். உண்மையை சொல்லப்போனால் அந்த பெட்ரோல் பங்கில் நான் முந்தானத்தை அந்த சித்தூர் தாண்டி 3 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கு போய் நான் கேட்டேன். பார்த்தீங்களா, அவங்க ஃபஸ்ட்டு நான் யாசகம் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் காசு எடுக்க போனாங்க. யாசகம் வாங்க வந்திருக்கிறேன், அதாவது தமிழில் நம்ம ஆளுங்களுக்கு புரிய சொல்கிற மாதிரி தான், சாமியார் பிச்சை கேட்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு தான் அங்கே இருக்கிறவங்க காசு எடுத்துகிட்டு வரதுக்கு போனாங்க. அப்புறம் தான் சொன்னேன், இல்லை தம்பி நான் யாசகம் வாங்கலை, படுத்தவங்க தான் இடம் காட்டேன் அப்படின்னு. அப்போ என்ன தெரியுது, நிறையா நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. நல்ல ஒரு சிறந்த மனிதர்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. நாம் இப்படி வெளியில் வரும்போது தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாரையே நம்ம இருந்துக்கிறோம். அதனால் ஒரு பயத்தின் வெளிப்பாட்டில் தான் எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பயமாக இருக்குது நமக்கு. அதெல்லாம் நம்ம இது பண்ணி வரணும். வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரை போகணும். எல்லா மக்கள் முன்னாடி போகும்போது தான் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் நமக்கு தெரியும். நல்லவனாக நாம் நினைப்போம், அவன் பார்த்தா அவன் அதுக்குண்டான மரியாதையும் எதுவுமே இருக்காது. கெட்டவனு நாம் நினைப்போம், அவன் பார்த்தா அவன் அந்த பயபக்தி அவன் மனசுக்குள்ளார ரொம்ப ஆழமாக வச்சுருப்பான். அந்த மாதிரி இது நம்ம வெறும் சும்மா ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளாரே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாக இந்தமாரி உங்களுக்கு ஒரு பாத யாத்திரை வாய்ப்பு கிடச்சா நீங்களும் அதை பயன்படுத்திக்காங்க. இப்போ நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் பழனி பாத யாத்திரை போவாங்க. அந்தமாரி நீங்களும் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த பகுதியில் இப்போ நைட்டு நான் தங்கிக்கிட்ட அந்த தம்பி திருநெல்வேலிக்கு வர தம்பி மாறிப்பேன். அவர் திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறாங்க அவங்க ஊர்லேருந்து. அப்படிங்கும்போது அந்த அனுபவம் இருக்குது. அதனால தான் அந்த தம்பி அவங்க ஓனர்கிட்ட கேட்டு அவங்க ஓனர் கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு யோசித்தார் எப்பட்றா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு 8:30 மணிக்கே வந்துட்டேன். 8:30 மணிங்கும்போது கடையிலெல்லாம் வியாபாரம் ஆகிட்டுக்கிற நேரம். அப்படிங்கும்போது அந்த தம்பி ஓனர் கூட கொஞ்சம் யோசிச்சார்.
அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஆனதும் அப்புறமேட்டு வந்து பேசிட்டு சரி அப்புறம் படுத்துக்காங்க சாமின்னாரு. அதனால தான் நைட்டு படுத்துங்க லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு இடமும் தாமதமானாலும் மறு இடம் கிடைக்கும்போது அதனால் சிறப்பானதாக அமையுது. அது மறுபடியும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமாக எனக்கு தோணலை. உங்களோட கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிற அந்த இது எல்லாம் அணுகிற எல்லாமே எனக்கு கிடைக்குதுங்கிறது நான் அடிக்கடி உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் உங்களை தள்ளி இருக்கிறேங்கிறது என்னாலையும் உணர முடியும், உங்களாலையும் உணர முடியும். கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்திங்கன்னா 350 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். இங்கே வந்து நமக்கு நம்ம ஊரில் என்ன உதவிகள் செய்வாங்களோ, என்ன ஆதரவு தருவாங்களோ அதே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இந்தமாரி பாத யாத்திரை வாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.